அகன்றொழிந்தாரே வையகத்தே மணவாருடன் கூடி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் அதிகாரம் 14, தந்திரம் 5, தலைப்பு சாமீபம். திருமந்திரம் 1509. பாசம் பசு ஆனது ஆகும் இச்சாலோகம், பாசம் அருளானது ஆகும் இச்சாமீபம், பாசம் சிரம் ஆனது ஆகும் இச்சாரூபம், பாசம் கரைப்பதி சாயுச்சியமே. Translation: In Saloka, Pasa becomes Pasu. In Samipya, Pasa becomes grace. In Sarupa, Pasa becomes the highest. In Sayujya, with the Lord, Pasa is nullified. இருக்காங்க. இன்னைக்கு சாமீபம் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இந்த இதில், இந்த அதிகாரத்தில். பாசம் பசு ஆனது ஆகும் இச்சாலோகம். இப்போ ஒவ்வொரு நிலையா சாலோகம், சாமீபம், சாரூபம், நம்ம ஒவ்வொரு நிலையா போகும்போது நம்மளோட பாசம் என்னவா ஆகும், அதுல என்ன மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பசு நிலையில இருந்து அதுல என்ன மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்குறோம். பாசம் நிலை வந்து பதி நிலைக்கு, பாசம் வந்து கரைஞ்சு பதியோட சேர்ற நிலை ஆகும். பாசம் வந்து பசு வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது பதியாகவே ஆகிற நிலை வரும். அந்த இதை சொல்றதா இதில் பார்க்குறேன். பாசமும் பசுவும் எந்தெந்த அடுத்தடுத்த நிலையில எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ பாசம் பசு ஆனது ஆகும் இச்சாலோகம். பாசம் வந்து பசு ஞானம் தான் இருக்கும். அந்த சாலோகத்தில் இருக்கும்போது உலகியல்லையும் இருப்போம், இறைவனை நோக்கி போகணுன்ற ஞானம் வந்திருக்கும் பசுக்கு. பசுங்கிறது நம்ம உயிர்கள் தான், ஆன்மா. அந்த ஆன்மாக்கு, நமக்கு மனித உயிர்களுக்கு நம்ம இறைவனை நோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த பசு ஞானம் வந்த இடம்தான் சாலோகம். அடுத்து வந்து பாசம் அருளானது ஆகும் இச்சாமீபம். அந்த இடத்துல வந்து அருளாகும், அருள் ஞானம் வரும். சாமீபத்துல வந்து அருளை நோக்கி தான் நம்ம போகணும், அருளுக்கான செயல்கள். முதல்ல சாலோகத்துல மனம் மட்டும் அங்க இருக்கிற மாதிரி, மனம் மட்டும் இறைவனை நோக்கி இருக்கிற மாதிரி, நம்ம சாமீபம் வரும்போது நம்மளோட செயல், மனமும் புத்தியும் சேர்ந்து நமக்கு வந்து செயலை, எந்த மாதிரியான செயலை செய்வோம்னா அருளை நோக்கின செயல், அருளை தரும், இறைவன் அருள் தர செயல்கள்லாம் நம்ம செய்வோம். மந்திரம் சொல்றது, தொண்டு பண்றது, அன்னதானம் பண்றது, இந்த மாதிரி இறைவனோட அருளை பெறுவதற்கான நமக்கு ஏத்தமான, நம்ம எந்த பாதையில நின்று போறோமோ அதுக்கான செயல்லாம் செய்யறது. அங்க வந்து நமக்கு அருள் ஞானம், சாமீபத்துல வந்து நமக்கு அருள் ஞானம் கிடைக்கும். அதனால்தான் பாசம் அருளானது ஆகும் இச்சாமீபம். அடுத்து வந்து பாசம் சிரமானது ஆகும் இச்சாரூபம். இங்க வந்து சிரம்னா மேன்மை பொருந்திய ஒரு நமக்கு ஞானம் வரும். அது வந்து என்னன்னா சிவஞானம். சாரூபத்துல வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து சிவஞானம். நம்ம ஆன்மா யாருன்னு, நான்மை யாருன்னு அந்த மூன்றாம் கண் திறக்கப்பட்டு நமக்கு புரிய வர்றதுனால அந்த இடத்துல வந்து சாரூபம், இறைவனோட இணையிற மாதிரி, இறைவனுக்கு இணையாக இருக்கிற மாதிரி நம்ம ஆன்மான்றது புரிஞ்சு நம்மளும் சிவத்தன்மையில தான் இருக்கோம். இந்த மனம், உடல், இது எல்லாமே மாயை அப்படின்றது புரிஞ்சு நாம உண்மையில நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த சாரூப நிலை இறைவனும் தன்மையும் நம்மளோட தன்மையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெரிய வர்றது. அந்த இடத்துல வர்றது நமக்கு சிவஞானம். பசு ஞானம் வரும் சாலோகத்துல, அருள் ஞானம் சாமீபத்துல, சிவஞானம் வந்து நமக்கு சாரூபத்துல வரும். பாசம் கரைபதி சாயுச்சியமே. பாசம் கரைபதி, அந்த பாசம் வந்து கரைஞ்சிரும். இது வரைக்கும் தான் பாசம் வந்து ஒவ்வொரு ஞானம் பெற்று நம்ம அந்த பாசத்தை மாத்திக்கிட்டே வரோம். நம்ம அந்த சாயுச்சியம் வரும்போது அந்த பாசமே கரைஞ்சு பதியாக சிவமாக வர்றதுதான் சாயுச்சியம். இது படிநிலைகளா நமக்கு சொல்றாங்க. அடுத்தடுத்து நீங்க போகும்போது உங்களோட பாசம் என்னவா ஆகும், நீங்க பசுத்தன்மையில இருக்கிறவங்க பதித்தன்மைக்கு நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முன்னேறி போறீங்க அப்படிங்கிறது. இதுதான் நம்ம
நம்மளோட இதுலயும் இருக்கிற விஷயம். வந்து உலகியல்ல இருக்கும்போது நம்ம லக்ஷ்மி தேவி கும்பிடுவோம். அப்புறம் படிக்கிறதுக்காக சரஸ்வதி தேவிலாம் கும்பிடுவோம் இல்லையா? அடுத்து அருளாக வரும்போது அந்த தேவி நமக்குள்ள இருக்கிற தேவியவே வந்து நம்ம இந்த சைடுக்கு இறைவனை தேடுறதுக்காக, இறைவனுக்கான செயலை செய்யறதுக்காக இப்ப பாராயணம் பண்றது, திருமந்திரம் படிக்கிறது, இதெல்லாம் நம்ம சரஸ்வதி தேவியின் அருள் இல்லாம செய்ய முடியாது இல்லையா? அந்த சக்தியை வந்து நம்ம இந்த இந்த இதுக்கு நம்ம இறைவனை நோக்கி படிக்கிற விஷயமா படிக்கிறோம். இன்னும் இன்னும் அருள் வேணும் அப்படிங்கிறப்ப அன்னபூர்ணி சக்தியை நம்ம வச்சு நம்ம அன்னதானம் பண்றது, சமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள எந்தெந்த தேவியை வந்து இன்வோக் பண்றது, நம்ம இயக்கி நம்ம வந்து அது இறைவனை அடையிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கடைசியில் நம்ம சிவசக்தி, நம்ம சிவமும் சக்தியும் நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பும் அமைதியும் அந்த எனர்ஜிலே நம்ம வந்து நின்று இறைவன் கிட்ட போகிற வரைக்கும் ஒவ்வொரு சக்தி தெய்வங்களும் நமக்கு துணையா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எப்படி நம்ம நவாக்கரி மந்திரத்துல பார்த்த மாதிரி நமக்குள்ள அவ்வளோ சக்திகள் இருக்காங்க. நம்ம அந்த சக்திகள்லாம் நம்ம வந்து இறைவனை நோக்கி திருப்பி நமக்கு அந்த சிவமும் சக்தியும் அமைதியும் அன்புலயே நிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களோட மந்திரங்கள் அதெல்லாம் செஞ்சு நம்ம அவங்கள அருள் பெற்று, அதுக்கப்புறம் சிவஞானம் அங்க நந்தி தேவர் அருள் பெற்று அந்த சிவத்திலே நம்ம இருக்கிறது. அங்க நந்தி தேவரோட சக்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணி சிவத்தை மட்டுமே நோக்கி இருக்கிற, சிவத்திலே மட்டுமே இருக்கிற அந்த இடத்துக்கும் போய், அதுக்கப்புறம் சிவம் சக்தியாகவே அன்பும் அமைதியாகவே அந்த சிவங்கிற நிலைக்கும் நம்ம போய் அந்த இடத்துலையுமே நம்ம சிவமும் சக்தியாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த மந்திரங்கள் படி பார்த்தாலும் சரி, நம்மளோட தெய்வங்கள் படி பார்த்தாலும் சரி, அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நான் வந்து சாலோகத்துல இருக்கேன், நான் கோயில் போறேன், இதுதான் முடிவு அப்படின்னு இல்லாம அடுத்தது அதுக்கான செயல்கள்லையும் ஈடுபடணும். அதுக்கான நம்ம கவனத்தையும் இறைவன் மேலேயே வைக்கிற இடம் வந்து சாரூபமா இருக்கும். அந்த ஒவ்வொரு நிலையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்ப ஒரு சாதாரணமா நம்ம உலகியல்ல பார்த்தாலே ஒரு டாக்டர் ஆகணும்னே வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு 4 வருஷம் படிக்கணும் இல்லையா? பேசிக் படிக்கிறதுக்கே ஒரு 12 வருஷம் ஆயிடும். இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் அதுக்கு ஒரு 5, 6 வருஷம் அதுக்குன்னு படிக்கிறோம். அப்ப சாதாரண உலகியல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆகணும்னாலே அது தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். அந்த முயற்சி ஒரு நாள் ஃபுல்லா படிப்பாங்க இல்லையா? அப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களே பேசிக் படிக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா படிக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வந்தும் படிக்கணும். அப்ப எவ்வளோ நேரம் அவங்க அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க அதுல இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கே அவங்க ஒரு நாள் முழுக்க அத பண்றாங்க. அப்ப இந்த சிவமாகணும்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும், எந்த அளவுக்கு இறைவனோட நினைப்பிலே இருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் இதுல நான் யோசிக்கிற விஷயங்களா வருது. அது மாதிரி நம்ம எல்லாருமே அந்த நம்ம நவாக்கரி மந்திரத்துல பார்த்த மாதிரி தான் ஒரு 4 வருஷம் தொடர்ந்து இதை செய்யணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா அந்த இறை நினைப்பிலே இருக்கணும் 4 வருஷமாவது தொடர்ந்து. அந்த மாதிரி நாமளும் இந்த இதுல வந்து அந்த சிவஞானம் அடுத்தடுத்த நிலைக்கு ஒவ்வொரு ஞானமும் பசு ஞானத்திலேருந்து அருள் ஞானத்துக்கு போய் அதுலேருந்து சிவஞானத்துக்கு போய் பதியாகவே நம்ம வந்து இருக்கிறதுக்கு நம்மளோட முயற்சியும் பயிற்சியும் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத இது வரைக்கும் நம்ம சொல்லி காமிச்சு கூட்டு வர்றாரு திருமூலர். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. காலை வணக்கம். ரொம்ப அழகா கௌரியமா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த உயிரோடு ஏன்னா நம்ம 3 விஷயம் அந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது பதி, பசு, பாசம். இந்த 3 பேருமே அனாதி. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சாயுஜ்ய நிலையை அடைந்தாலும் கூட நம்ம வந்து இறைவனுடைய ஆகியினால் மீண்டு வந்து இந்த உலகிற்கான செயலை செய்ய வேண்டுமெனே அது இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியது. அப்படிதான் நமக்கு ஞானிகள் வந்து நமக்கான நெறிமுறைகளை வந்து அப்படி வந்துதான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு இது அப்படி இருக்கும்போது அந்த இறை பரம்பொருள் நினைக்கும் பொழுது ஒரு துளியாக உதிர்த்து நான் திருப்பி லட்டுக்கு தான் போவேன். லட்டு அந்த லட்டுல இருந்து ஒரே ஒரு பூந்தி இல்லைன்னா சீனி அது ஒட்டி இருக்கிற அந்த
சீனி துளியை மாத்திரம் உதிர்த்து இந்த உலகை நிரப்ப வேண்டிய ஒரு இடத்தை நிரப்பி விட்டு மீண்டும் அது லட்டுக்கு போகுது. அவ்வளவுதான் விஷயம். இல்ல அப்படின்னாக்கா இது பிறப்பு இறப்பு. மொத்த லட்டுவும் உதிர்ந்து இன்னொரு லட்டுவா உருவாறது ஊழிக்காலம். அப்போ இறைவன் அதுவும் பண்ணுவாரு. ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி இந்த குட்டி 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 வேலைகள் எல்லாம் நடக்கும். அப்ப அவரே அங்கனம் இருப்பிலிருந்து இயக்கம் பெற்று மீண்டும் இருப்புக்கு செல்லக்கூடிய நிலையில வரும்பொழுது இந்த உயிர்கள் அத்தனையும் அந்த இடத்துல இருந்து அப்படி பல பல பல்லான்னு உதிர்ந்து மீண்டும் போகும். அது ஒரு பெரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு முன்னாடி இப்படியான இயக்கங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அந்த விஷயத்த அவர் சொல்றாரு இன்றைய மந்திரத்துல. பாசம் பசுவானதாகும், இச்சாலோகம் இச்சாலோகம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாசம் மருளானதாகும், இச்சாமீபம் அப்படின்னு சொல்றாரு. பாசம் சிவமானதாகும், இச்சாரூபம். பாசம் கரைபதி சாயுஜ்யமே அப்படின்னு சொல்றாரு. இத நீங்க கௌரவமா அழகா சொன்னாங்க, சிவஞானம் அப்படின்னு. இந்த சாயுஜ்ய நிலை அப்படிங்கிறது பாசம் கரைபதி சாயுஜ்யமே. அப்ப அந்த இடத்துல பாசம் இல்லை, பதியோடு சென்று சாயுஜ்ய நிலையை அடைவது, ஒன்றாக ஆகுது. அதுதான் அந்த இடத்துல நோ கேப். லட்டு திருப்பி பூந்தி லட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்பெல்லாம் லட்டு பண்ணும்போது பூந்தி பண்ணிட்டு மிக்சியில போட்டு கோர்ஸ் அடிச்சு அப்புறம் அதுல சீனி போட்டு பண்றாங்க. அப்ப கூட ஒரு துகள் இருக்கு, அதான் அதுலதான் அந்த டேஸ்ட் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இது மீண்டும் உள்ளே போனாலும் அது ஒரு நாளைக்கு உதிரும். அப்படிதான். அதான் கரை பதி சாயுஜ்யம். அங்க பதியோடு கரைந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. அததான் அவர் சொல்றாரு. அப்ப இந்த இடம் என்னது? பாசம் பசுவானதாகும், இச்சாலோகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த எங்க இது ஆரம்பத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு ஆன்மாவானது எங்கனும் இந்த பூமிக்கு வர்றது அப்படின்னு சொல்றாரு. பாசம் பசுவானதாகும். அப்போ 3 விஷயம் பார்த்தோம். பதி, பசு, பாசம்னு 3 பார்த்தோம். இதுல பதியை விட்டுறலாம். இப்போ பாசத்தை மாத்திரம் எடுத்துக்கலாம். பதியோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த பசு எங்கனம் இந்த பூமிக்கு வருகிறது அப்படின்னா பாசத்தை பற்றி கொள்கிறது. அந்த பாசத்தை பற்றி கொள்ளும் பொழுது இந்த பூமிக்கு வருகிறது. அதான் சாலோகம், லோகம். அப்ப அந்த லோகத்துக்கு வந்த அப்புறம் அந்த பாசம், அந்த அந்த கனெக்டிவிட்டி. இப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க, அந்த மேல இருந்து ஒரு நூல் இல்லைன்னா பூச்சாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து நுனி கழண்டு தனியா தொங்கிட்டே இருக்கு. ஒரு காத்து அடிக்குது, கீழே வந்துருச்சு. இப்ப இந்த பூமியில தொட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா பாசம். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இல்லைன்னா பசு தனிச்சு இயங்கவே முடியாது. பசுவுக்கான தன்மையே என்னது அப்படின்னா பாசம்தான். அது இல்லைன்னா அப்புறம் அது பசு இல்லை, சாயுஜ்யம் அங்க போயிடும். அப்போ இந்த இடத்துல அந்த பாசத்தினாலதான் இது வந்திருக்கு, இந்த பசு கீழே வந்திருக்கு. ஆனா அப்ப என்ன பண்ணணும்? மீண்டும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு என்ன பண்ணணும்? ஏன்னா தனித்து இயங்கவே விட மாட்டார். அதனாலதான் உள்ளே உட்கார்ந்துருக்காரு. அதை அறிந்து அந்த பாசத்தை நம்ம உள்முகமாக திருப்பி இறையோடு கலக்கக்கூடிய தன்மை. இந்த உள்முகமா திருப்புறது டைரக்ட்லி ஆப்போசிட் மாறும். எப்போ அப்படின்னாக்க முழுமையாக இறைவனை உள்ளே உணர்ந்த பிறகு அது அங்கிருந்து இறைவனுடைய சந்நிதி பாதத்தை தொடும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ முதல்ல இந்த பாசம் உலகியலாக இருக்கும் பொழுது, வெளிமுகமா இருக்கும் போது வெளியில இருந்து நம்மளால இறைவனை தேடவே முடியாது. பாசம் வெளியில இருந்துச்சுன்னா வெளியில தேடவே முடியாது. அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சினிமா தியேட்டருக்கும் போகும், அத்தனை மாலுக்கும் போகும், அத்தனை உணவகங்களுக்கும் செல்லும், அத்தனை கேளிக்கைகளுக்கும் செல்லும், அத்தனை பந்த பாசங்களிலும் மாட்டிக்கொள்ளும். இதுதான் அந்த பாசத்தோட தன்மை.
அப்ப என்ன ஆகும்? இந்த இந்த தன்மை இருக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த பாசம் என்ன வேணும் அப்படின்னா உள்முகமாக திரும்ப வேண்டும். உள்முகமா திரும்புறதுன்னா என்ன? தன்னை நேசிப்பது, தன்னை பூசிப்பது, தன்னை விரும்புவது, தனக்காக தன்னிச்சையாக இருப்பது, தன்னலமாக இருப்பது அப்படி இல்லை. இந்த தான் என்கின்ற இந்த ஆன்மாவை அறிந்து கொள்வது, அது வந்து இறைவனுடைய அதான் அந்த இடத்துல உள்ள ஒரு கனெக்டிவிட்டி வச்சுதான் அனுப்புறாரு. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அங்கே உணர்ந்து கொண்டு அந்த மையத்தில் இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அதுவே சாலோகமாக மாறுகிறது. அவ்வளவுதான். அப்போ சாலோகம்னா வேற எங்கேயோ வெளியில போக வேண்டாம், இங்கேயே இருக்கு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, பாசம் மருளானதாகும் இச்சாமீபம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 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 மருள் அப்படின்னா ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அருளுக்கு எதிர்பதம் மருள். ஆனா இந்த இடத்துல இப்படி பிரிக்கலாம், பாசம் மருளானதாகும், பாசம் மருளானதாகும். நீங்க ஒரு இம்மு வந்து இன்னொரு மா வரல இந்த இடத்துல. எப்படி வந்திருக்கு அப்படின்னா பாசம் அருளானதாகும் அப்படின்றாரு. அப்போ இந்த மேங்கிறத இம்மு பிளஸ் ஆன்னு பிரிக்க வேண்டியிருக்கு. அப்போ பாசம் அருளாக மாறும். ஆமா, அப்போ அந்த இடத்துலதான் நம்ம இறையோடு நெருங்குகிறோம். அப்போ உள்ள பயணப்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆன்மாவை அறிந்து கொள்கிறோம் இல்லையா? ஏன்னா அதுதான் அந்த இறையோடு நாம் சம்பந்தப்படுத்துவதற்கான ஒரு கருவி. அதுதான் கனெக்டிவிட்டி பாயிண்ட். அந்த இடத்துல நம்ம தொட்டோம்னா என்ன ஆகும்? அது அருளாக மாறுகிறது. அப்போ அந்த வெளிமுகமாக இருக்கக்கூடிய அந்த பாசத்தை உள்முகமாக திருப்பி இறையை தேடக்கூடிய ஒரு விஷயமாக நாம் மாற்றுகிறோம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பாசம் சிவமானதாகும் இச்சாரூபம் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இங்க உள்ள நம்ம தேடுறோம், வெளியில இருந்து உள்ள எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுட்டோம். உள்ள போட்டதுக்கு அப்புறம் அது உள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி அந்த இறையோடு சென்று சேருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுது? இறையோடைய தன்மையாகவே இது மாறுகிறது. அதுதான் சாரூபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே உள்ளுக்குள்ளதான் நடக்குது, இங்க நடக்குது. அதுதான் நம்ம மெயினா புரிஞ்சுக்கணும். ஏன் இங்க நடக்கணும்னு, ஏன் இங்க நடக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்க அப்பதான் இந்த பசுவானது பதியோடு சென்று சேர முடியும். நம்ம வந்து இந்த பசுவானது பதியோடு இருக்கிற ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க உணரணும்னா இந்த உடலோடு இருக்கக்கூடிய இந்த ஐம்பூதங்களினால் ஆளப்படுகின்ற இந்த உடலோடு இருக்கக்கூடிய இந்த தன்மையில உணர்ந்து கொண்டால்தான் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பாசம் கரைப்பதி சாயுஜ்யமே. அப்பதான் சாயுஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ இது எல்லாமே இதெல்லாம் ஆன்மாவுக்கு நிகழ்றது தானே. அப்போ இறந்த பிறகு நிகழ்றதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன இந்த உடலோடு இருக்கக்கூடியது அப்படின்னாக்க தான் இறந்த பிறகு நடக்கும். இந்த தான் என்கின்ற எண்ணம் அது இருக்கும் பொழுதுதான் இன்றைக்கும் அநேக ஞானியர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வந்து நான் அருணகிரிநாதரை தரிசிச்சிருக்கிறேன், திருமூலரை தரிசிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஞானியர்கள் வந்து இந்த ஸ்தூல உடல் இல்லாது நமக்கு வந்து தரிசனம் தருவாங்க. அது உணர்த்தப்படும் நமக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த தானற்று இருத்தல் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இந்த இடத்துல அதுதான் சாயுஜ்யம். அப்போ என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை. அப்போ அதை நமக்கு அருள்வது இறைவனுடைய நற்செயல். அப்ப அவருடைய பெரும் கருணை நமக்கு நிகழ வேண்டுமானால் இந்த உடலோடு இருக்கும் பொழுது அந்த பேரறிவு பேராற்றலோடு நாம் கலந்து விட வேண்டும். அப்படி இருக்கும்போது அதுதான் சாகா கல்வி அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப அந்த சாகா கல்வி என்னது? தானற்று இருத்தல். ஆன்மாவாக அந்த ஆன்மாவை சிவமாக சிவலோகத்தில் இருப்பதாக, சிவ ரூபத்தில் இருப்பதாக, சிவமாகவே இருப்பதாக நாம் வந்து உணர்ந்து கொள்வது. அதுதான் சாகா கல்வி. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல மீண்டும் சொல்றாரு. பாசம் கரை
பதி சாயுச்சியமே அப்படின்றாரு. அப்ப அந்த பதியோடு சென்று சேர்வது. அப்ப எப்படி இந்த அனாதியான ஒரு விஷயம் மீண்டும் அனாதிக்கு சென்று சேர்கிறது அப்படின்னா, அப்ப இவங்க வரமாட்டாங்களா மீண்டும் அப்படின்னா, இந்த இந்த இன்னும் சைவ சித்தாந்தம் இன்னும் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இந்த சாலோகம் பெற்றவர்கள் முதல்ல வந்து ருத்ரர்களாக மாறக்கூடிய தன்மை இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து நம்ம திதி கொடுக்கும்போது கூட சொல்லுவோம், வசுரூபம், ஆதித்ய ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஒரு தலைமுறை முன்னாடி இருக்கிறவங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு 3 தலைமுறைக்கு நம்ம வந்து நீர்த்தார்கடன் செய்வோம். அந்த 3 தலைமுறை நீர்த்தார்கடன் செய்யும் பொழுது இவங்க வந்து பித்ரு, முதல் தலைமுறை வந்து பித்ரு, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அந்த வரிசை எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, வசுரூபம், அதற்கு பிறகு இருக்கக்கூடியவர்கள் ஆதித்ய ரூபம் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கு. அப்போ அந்த மாதிரி 3ஆம் தலைமுறையை தாண்டி ஆன்மா வந்து பயணப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அவர்கள் வந்து முதல்ல ருத்ரர்களாக மாறுகிறார்கள். அப்புறம் அந்த ருத்ரத்திலிருந்து தேவர்களாக மாறுறாங்க. தேவர்கள்ல இருந்து சிவா, விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு இறைவனுக்காக செயலை செய்யக்கூடிய கடவுளர்களாக, அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த இன்றைக்கு நாம் சிவமாக வணங்கக்கூடிய அந்த சிவத்தினுடைய பெயர் வந்து அனந்த தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைவ சித்தாந்தம் நமக்கு அதை நெறிப்படுத்தி தந்திருக்கிறது. அப்ப அவரோட அதையும் தாண்டி செல்லக்கூடியது. அப்போ ஒரு நிலையில ஒரு இடத்துல, அப்ப இந்த இடத்துல எல்லாமே செயல்படு நிலை, செயல்படாத நிலை, எந்தெந்த நிலையில இருந்து நம்ம செயல்பட போறோம், இதுதான் இந்த ஸ்காட்டோட இம்பார்ட்டன்ட் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த ஆன்மாவின் பயணத்துல வந்து உடலோடும் உடலற்றும் நிகழக்கூடிய ஒரு தன்மையை சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பகுதிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமானது, பல அடுக்குகள்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு 3 அடுக்கு தான் சொல்லியிருக்கேன். நம்ம இன்னும் வந்து மனத்தோட சேர்ந்த ஒரு பிரயாணத்தை சொல்லி பார்க்கணும். அப்புறம் மீண்டும் இந்த ஆன்மா வந்து உடலோடு சாராது நிகழக்கூடிய, உடல் இருக்கு ஆனா உடலோடு சாராது நிகழக்கூடிய ஒரு பயணம் இருக்கு. இந்த மாதிரி பல அடுக்குகள்ல இந்த சாலோகம், சமீபம், சாயுஜ்யம், சாரூபம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அததான் திருமூலர் நமக்கு விளக்கி தருகிறார். ஒரு அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அந்த பாசத்தையே உள்முகமா திருப்புறது, அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததும்மா. மிக்க நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் இனி அருள் காலை வணக்கம். கேள்வி ஞானத்தின் 1509வது மந்திரம். இன்னும் ஒரு சிறப்பான மந்திரம். அம்மா சொன்னது போல பல படிநிலைகளை நமக்கு படிப்பிக்கின்ற ஒரு மந்திரம். படிநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மாவாக இருக்கிறோம், பாசத்தோடு இருக்கிறது, பசு, பாசம், அப்புறம் பதி. இந்த பதியை அடைவது தான் நம்மளுடைய, அதாவது பதியோடு கலப்பது. இதையும் இன்னொரு படி, அதாவது இந்த பாடலை வந்து நம்ம ஒரு முப்பரிமாண நிலையில் பார்க்கலாம். ஒன்று இந்த அடுக்கு நிலையை சொல்லுது, நம்ம வந்து எப்படி அந்த முக்தி நிலையை அடைவதற்கு நாம் எப்படியெல்லாம் தயாராகி அது ஆகிறது அப்படிங்கிறது. அதையும் பாசத்திலிருந்தே தொடங்குது இந்த ஒவ்வொரு சொல்லும். ஏன்னா பாசம் தானே அந்த பற்றுறு நிலை, பற்றோடு அடிமை தலையோடு, அல்லது இன்னும் தனக்கான ஒரு உயர்நிலை இருந்தாலும் அந்த உயர்நிலை என்பதை அறியாத ஒரு நிலையாக இருக்கின்ற ஒரு மயக்க நிலை. அந்த மும்மலங்கள் என்று பார்த்தோம் இல்லையா, அந்த நிலையோடு இருப்பது. அப்போ அது எந்தெந்த நிலையிலெல்லாம் அது உயர்நிலையை அடையலாம் அப்படிங்கிற ஒரு பரிமாணம். இன்னொரு பரிமாணம் என்ன அப்படின்னா, இறையோடைய நிலை. அதாவது நம்ம முதல்ல அந்த
ஹரிசான்ல இருக்கமா, அந்த அது அவனோட ஒட்டி அந்த இடத்துக்கிட்ட வந்து போயிட்டோமா அப்படின்னு நம்ம இயற்பியல்ல ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அது மனிதர்களுடைய உடலுக்கே அந்த ஆரா என்கின்ற ஆற்றல் நிலையை பற்றி சொல்லுவோம். நல்ல ஒரு புத்தருடைய ஆரா மற்றும் அவர் அவர் போகின்ற இடமெல்லாம் பல மைல்கள் தூரத்துல வந்து என்லைட்டன் ஆகும். ஜஸ்ட் மனிதர் வந்து அவருடைய அந்த அருள் நிலை, அவருடைய ஆற்றல் நிலை என்கின்ற அந்த ஆரா வந்து அப்படி இருக்கும். அதே போல இயற்கை இலையும் கூட நம்மளுடைய பூமிக்கு நம்ம வாழுகின்ற இடமாக, தகுதிக்கு உயிர்கள் வாழ்கின்ற தகுதியாக இருப்பதற்கான ஓசோன் மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா. அதே மாதிரி நம்ம அந்த நெட்வொர்க் எனக்கு கிடைக்கல, ஒரு இடத்துல வந்து பேசும்பொழுது எனக்கு நெட்வொர்க் சிக்னல் சரியா கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன அந்த வட்டத்துக்குள்ளேயே இல்லைன்னு அர்த்தம். இதுல முதல்ல சொல்றது நமக்கு இந்த எப்படி எப்படியெல்லாம் அது அந்த நிலையை அடையலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பரிமாணத்தில் சாலோகம் என்றால் என்ன, சாமீபம் என்றால் என்ன, சாரூபம் என்றால் என்ன, சாயுச்சியம் என்றால் என்ன அப்படின்னு அது இன்னொரு பரிமாணம் சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி வந்து இந்த மூன்று நிலையை, அதாவது இந்த பாசமன் பசு ஆனது ஆகும் இந்த சாலோகம், அதை பத்தி பார்க்கலாம். அது வந்து அருளாக, சிவமாக, அப்புறம் கரைபதியாக, கரைகின்ற தன்மையோடு, அதாவது உயிர்கலப்பாக நம்ம எல்லாமே ஒன்று கலந்து இருக்கின்ற, அதாவது பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு நம்முடைய சங்க பாடல் சொல்ற மாதிரி அதுல வந்து பிரிச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கான ஒரு நிலை. இப்ப இது எல்லாம் ஒரு நிலை. அப்ப அதை அடைவதற்கு வள்ளல் பெருமான் ஒன்று சொல்றாரு இல்லையா, அந்த ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், அப்புறம் ஜோதி 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 அந்த சிவம். அதாவது இதுல வந்து அந்த நிலை, அந்த ஜோதி நம்மிடம் இருக்கிறது, சுயத்தில் இருக்கிறது, பரத்தில் இருக்கிறது, அது அருள்மயமாக இருக்கிறது, அது சிவமயமாக இருக்கிறது. சிவமயம் என்றால் எங்கும் எல்லாம் சிவமயம், எல்லாமே எங்கெங்கும் நிற்கமர நிறைந்து கலந்து இருக்கின்ற அந்த உயர் நிலை என்று. இதுல அதில் கரைகின்ற நிலை என்று இன்னொரு பரிமாணம் சொல்றாங்க. இப்ப இந்த ஆகுகின்ற நிலை, ஆகு பெயர் என்றே நம்மளுடைய இலக்கணத்துல ஒன்று உண்டு இல்லையா. அதாவது அதுவாகி இருத்தல். ஊர் சிரித்தது என்றால் ஊர் தனியா சிரிக்குமா, அந்த ஊர் பெயர் போட்டு அதில் உள்ள மனிதர்கள் சிரித்தார்கள்ன்ற மாதிரி ஒவ்வொன்றும் எப்படி அதனுடைய உயர்நிலையை, அந்த படிநிலையை அடைகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியிலையும் அதுக்கான ஒரு விளக்கத்தையும் சொல்றாரு. இதுல இரண்டாவது வருவது அந்த பாசம் அருள் அப்படின்னு சொன்னாலும் கூட அது பாசம் அருள் அப்படிங்கிற பார்வையில நம்ம பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. நல்லது. அது நம்ம இன்னொரு மாதிரி பார்த்தாலும் கூட அதுக்கான பொருளும் வரும். ஆனாலும் இதுல வந்து அந்த படிநிலையை வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு அருளாகப்படுகிறது என்பதையும் ஆடியன்ஸ் வைக்கிறேன். நல்லது. பாசம் பசுவானது ஆகும் இச்சாலோகம், பாசம் அருள் ஆனது ஆகும் இச்சாமீபம், பாசம் சிவம் ஆனது ஆகும் இச்சாரூபம், பாசம் கரைபதி சாயுச்சியமாமே. பாசம் பசுவானது, அந்த பாசம் எப்படிப்பா பசுவாகும்? அப்போ இங்க நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, இங்கு நமக்கு பதி என்றால் நமக்கு வந்து தெரியும், அது இறை, அதுதான் எல்லாவற்றுக்குமான மூலம், அதுதான் இங்கும் நிறைந்திருக்கிறது. அதாவது ஆரம்பமும் அதுவே, பயணமும் அதுவே, நிறைவும் அதுவே, எல்லாமே அதுவே, அதுதான். அதுல வந்து முடிவு என்பது கூட கிடையாது. அதுல ஆரம்பம் முடிவு என்று கூட சொல்ல முடியாது, அது நிறைவு என்று வேணால் சொல்லலாம். ஏன்னா நிறைந்து இருப்பதுதான் நிறைவு. இப்போ இந்த பற்றுக்களால் ஆன அல்லது அடிமை தலையில் இருக்கின்ற யாருக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரீடம் வேணும், வாழ்க்கையில ஃப்ரீடம் வேணும்னா என்னென்னலாம் ஃப்ரீடம் வேணும்? ஒரு எமோஷனல் ஃப்ரீடம் வேணும், ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேணும்,
ஒரு நம்ம எங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க போறதுக்கான ஒரு ஃப்ரீடம் வேணும், எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் வேணும், நமக்கான லொகேஷன் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், இந்த மாதிரி பல இது வந்து சொல்லலாம். இப்ப முக்தி நிலை என்கின்ற அந்த பர உயர் நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் இருந்தும் தகுதி இருந்தும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சாலோகம். இந்த சாலோகம் என்பது அந்த ஆறாக்குள்ள போயிடுறது, அது அந்த ஏரியாக்குள்ள போயிடுறது. அது எங்க இருக்கிறதோ அந்த திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த பாசம், அது அந்த போற வழிக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை கிடைச்சு, அதுதான் வந்து பதி நம்பிக்கை என்று சொல்லுவோம். அந்த பதி நம்பிக்கை என்றாலே நம்ம அதை அடையிறதுக்கான நம்பிக்கை. நிச்சயமா கரை தேர்ந்துரும், நிச்சயமா சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போது நம்மை நாம் அந்த தயார் செய்து கொள்வதற்கு நம்மை எப்படிலாம் நம்ம வந்து இந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, இந்த உயிர் இந்த பாசத்தில் கட்டுண்டு இருக்கிறது. ஏன் கட்டுண்டு இருக்கிறது? இது ஐம்புலன்களால் அல்லது பல்வேறு இந்திரியங்களால் கலந்து இருப்பதால் அங்கு ஆசை இருக்கு, அகங்காரம் இருக்கு, மற்ற கர்மம் இருக்கு. ஏன்னா அது கடந்து போகுதுல, நல்ல கர்மாவும் இருக்கு, நல்லது அல்லாத கர்மாவும் இருக்கு, இரண்டுமே இருக்கு. அப்ப இவ்வளோ இதோட இருக்கும் பொழுது அது ஒரு மோகத்தில் இருக்கிறது, அது ஒரு லோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு நிலைக்கு முதலில் தன்னை தயார் செய்து கொள்வதற்கு நம்ம அந்த நிலையை நோக்கி நகர்கின்ற நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் வந்து இந்த சாலோகம். அப்போ அந்த ஏரியாக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது, பாசம் அருளானது சாமீபம். இங்க அந்த சாமீபம் என்பதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அது அந்த பாசத்துடைய அடுத்த மயக்க நிலை அப்படின்னு வைக்கலாம். அது வந்து அது இறைவனுக்கு முன்னாடி பாசம் என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த அந்த நிலையில வந்து அதை பத்தி நினைச்சாதானே ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்ப நினைச்சு அந்த ஏரியாக்குள்ள நம்மளுடைய மனதை அந்த வைப்ரேஷனை ஃப்ரீக்வன்சில வந்து செலுத்துறது, அடுத்து வந்து அதோட இன்னும் கொஞ்சம் நெருங்கி போறது. அப்ப அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நிச்சயமாக அருள் வேண்டும். அந்த அருள் நிலை எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற அருள் என்பது, அதுதான் அருள் என்பதுதான் கருணை. எங்க வள்ளலார் சொல்றது வந்து அந்த கருணை என்பதே அருள் தான். அருட்பெருஞ்சோதி என்றால் தனி பெரும் கருணையாக இருக்கிறது. அப்போதான் அந்த கருணையோடும் அன்போடும் அது மாதிரியான இருக்கும் பொழுது அது எதை அடையும் அப்படின்னா, அந்த இறை நிலையின் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை கொஞ்சம் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறத. அடுத்து மூன்றாக சொல்வது பாசம் சிவமானது. அந்த சிவமானது என்பது நமக்கு இங்கு எது அப்படின்னா, அந்த முழுக்க எங்கும் இருக்கின்ற இருப்பு நிலை, இருப்பு ஆற்றல் என்பதை பார்த்தோம். அந்த இருப்பு நிலையை அடைகின்றதற்கு அந்த சிவத்தை தஞ்சம் அடைந்தால் போதும், அங்கு ரூபமாக மாறிவிடும். அதான் சா ரூபம். ரூபம் என்றால் என்ன? நமக்கு அந்த தோற்றம் அல்லது அந்த வடிவம் அதுவாகவே ஆகிறது அப்படிங்கிறது தான் வந்து அந்த நிலை. அதுதான் வந்து அந்த ஒளி உடல் என்று சொல்கிறோம். அது வந்து அந்த ஜீவ உடல் வந்து அந்த பரமாகவே நினைக்க நோயற்ற நிலையாக ஆயிடும். அதே மாதிரி தன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே அழிந்த அல்லது தவறான அந்த தன்னை வந்து மீட்டெடுத்துக் கொள்வது, மன்னிப்பு மற்ற இதிலிருந்து வந்து தன்னை மீட்டெடுத்து கொண்டு தான் எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்ததோ அந்த நோக்கத்தின் மீது வாழ்வதற்காக அந்த உயிர் வந்து தன்னை இன்னும் அதிக தகுதிப்படுத்தி கொண்டு அங்கு அடைகின்ற அந்த ரூபமாகவே மாறிவிடுகிறது. இப்போ ஒரு சிலரை சொல்லுவோம்ல, தெய்வம் போல வந்த அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலரை பார்த்தாவே நமக்கு வந்து அந்த வைப் வந்து நமக்கு கிடைக்கும். ரமண மகரிஷில நிறைய பேர் வந்து அதை வந்து நம்ம வந்து அது சார்ந்த அடியவர்கள் அம்மாவும் சொன்னது போல நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பாரதி சொல்றான் ஒரு இடத்துல, எனக்கு முன் சித்தர் பலர் இருந்தாரப்பா, அதில் நானும் ஒரு சித்தன், எனக்கு பின்னாடி பல சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாருமே சித்தர்கள் தான் ஒரு வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா. அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது அதற்காக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு இதை பத்தி கேட்கறதே படிக்கிறதே கூட அது ஒரு பெரும் தகுதி தானே. சோ அது மாதிரி அப்புறம் தான் பாசம் கரைவதி சாயுச்சியம் ஆகுமே. இங்க அந்த சாயுச்சியம் அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு விளக்கம் வந்து நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒரு நிறைவு மோட்சம் என்று சொல்லுவோம்ல, அதாவது எல்லாவற்றிலும் கலந்து கரைந்து இருக்கின்ற ஒரு நிலை. அதான் வந்து சாயுச்சிய நிலை. அதுதான் வந்து
அந்த பதி யோடு நாம் கலந்த நிலை என்கின்றது. அதை அடைவது என்பதுதான் இந்த பாசம் கரைந்து 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 இது முன்னாடி இருந்த நிலையெல்லாம் கடந்து உயர்ந்து ஒரு தன்னோட எல்லாவற்றிலும் கலந்து இருப்பது. அதுதான் முன்னோர்களுக்கு நாம் நன்றி சொல்ல இது பண்ணும் பொழுது, இப்போ யாராவது வீட்டுல ஏதாவது ஒரு ரொம்ப பிடித்தவர்கள் நம்ம பாட்டியோ தாத்தாவோ இல்ல ரொம்ப பிடித்தவர்களோ போது நாங்க ஒரு இது ஆத்ம சாந்தி தவம் என்று ஒன்று சொல்லுவோம், செய்வோம். அந்த இதுல என்னன்னா அந்த ஆத்ம சாந்தி அடைகிறதுக்கு ஒரு இது இருக்கு. அப்ப என்னன்னா அந்த ஆன்மாவை நம்ம வருத்தத்தோடையும் துயரத்தோடையும் அதை நினைக்க என்ன ஆகுனா அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்காது, நமக்கு விடுதலை கிடையாது. ஏன்னா அந்த இதுலயே இருக்கும்போது அப்ப அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா அதற்கு அந்த ஆன்மா ஒரு உடலுக்குள் ஒட்டி இருந்த கட்டி இருந்த அதையே அந்த உடல் எல்லையை தாண்டி உலக எல்லையை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுதும் கரைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நினைக்கணும். அதனாலதான் இந்த பெரியவர்கள் இந்த பிரதமர் இந்த மாதிரி சில பேர் இருந்த அந்த சமயத்துல எல்லாம் அல்லது காந்தியுடைய இதெல்லாம் கூட அஸ்தி நாடு முழுக்க பயணிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எங்கெங்க கரைந்து இருக்கிறத ஒரு காற்று ஒரு மெட்டாஃபர் மாதிரி. அதே மாதிரி அந்த ஆன்மா அதை கடந்து இருக்கும் பொழுது எங்கெங்கும் நெருக்கமா அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சி தான் அடையணும். அதுக்குன்னு ஒரு சரியான ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நாமும் உதவி செய்யணும் அப்படிங்கறதுதான் அந்த ஆன்மாக்கான ஒரு இதுவும் இருக்கு. அந்த ஆன்மா எது பற்றில் இருந்ததோ அந்த பற்றை தாண்டி கரைந்து கரைபதியாக இருக்கிறது. அந்த கரைபதியாக இருக்கும் போதுதான் அந்த பாசம் சாயுச்சியம் அடையும். சாயுச்சியம் அடைதல் என்றாலே ஒரு கரைந்து நிறைந்து இருக்கின்ற ஒன்று என்கின்ற வகையில் இந்த ஒரு பாடல் ஒரு அருமையான பல விளக்கங்களை உடையதாகவும் ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி போகணும், இந்த பாச நிலையிலிருந்து எப்படி எப்படி அடுத்தடுத்த நிலை போகணும் அப்படிங்கிறத சொல்றதாகவும், அதே சமயம் இறையுடைய நிலை எங்கெங்கு இருக்கிறது அப்படின்னு எப்படி ஒரு சினிமால காட்டும் பொழுது முதல்ல அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அது நிறைய ஒரு பில்டப் பண்ணி அப்படிலாம் பண்ற மாதிரி இது நம்ம முதல்ல இறை எங்கு இருக்கான், எப்படி இருக்கான், எவ்வளவு நெருங்கி இருக்கான், அப்புறம் எவ்வளவு கரைந்து இருக்கான் அப்படிங்கிறத நம்ம காட்டுற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது. நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமாக சாயுச்சிய நிலையை அடைவோம் மற்ற உயர்நிலைகளோடு அந்த மார்க்கத்தோடு கலந்து. நன்றி 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 நன்றிங்க, மிக்க நன்றி. ரொம்ப அருமை, பாடலும் மிக அருமையா இருந்ததுங்கய்யா, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1509வது திருமந்திரம் சாமீபம். திருமந்திரம்: பாசம் பசுவானதாகும், இச்சாலோகம் பாசம் அருளானதாகும். சாமீபம் பாசம் சிவமானதாகும், இச்சாரூபம் பாசம் கரைப்பதி சாயும் சிவமே. சாமீபம் அருகிருத்தல், சாலோ நிலையாவது சடமாகிய பாசம் உயிராகிய பசு போல நெகிழ்வதாகும். பாசம் அருளாக உதவி அவன் அருகடைய செய்தல் சாமீபம். பாசம் சிவஸ்வரூபமாகி இருப்பது சாரூபம். பாசம் கரைந்து பரம்பொருளோடு இரண்டர கலப்பது சாயுச்சியமாகும். கரை கரைந்து அகன்று, கரைப்பதி கரைந்த நிலை. கழக வெளியீட்டில் பாசம் பசு போல் நெகிழ்ச்சியுறு நிலை சிவ அண்மையில் சிவ உலகமாகும். அப்பாசம் அருள் போல் வருத்துவது ஒளிந்து பொருந்தும் அளவாய் நிற்பது சிவன் அண்மையாகும். பாசம் தோற்றத்து அளவான் நிற்பது சிவ உருவமாகும். பாசம் அத்தோற்றமும் ஒடுங்கி நிற்பது சிவன் ஆதல் ஆகும். பாசம் பசுவானதாகும், செயலற்ற பாசம் பசு போன்று நிகழ்ச்சியுறும். பாசம் அருளானதாகும், பாசம் வருத்தும் தன்மையரும். பாசம் சிரமான, பாசம் அதிகார மாத்திரையாய் நிற்கும். பாசம் கரை, பாசம் அற்று ஒழித்தல்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி, மிக்க நன்றி. அருமையா. வேற ஏதோ கேள்வி எதுவும் இருக்குங்களா? கேட்கணுங்களா? தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம், நேரம் கருதி. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வாங்க வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. இன்வைட் கொடுத்துருக்கேன். ஆறாமுதன் ஐயா வாங்க ஐயா. இன்வைட் அக்செப்ட் பண்ண ஹலோ முடியுங்களா? வந்துட்டீங்களா? ஹலோ ஹலோ வாங்க ஹலோ வாங்க. கேக்குதா கேக்குதுங்க. கேக்குதா கேக்குது. ஐயா, நான் மகேந்திர இந்த மானசீக குருவிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறேன். கேட்கலாமா ஐயா? மகேந்திரன் ஐயா வாங்க ஐயா. ஐயா? ஐயா மகேந்திர வணக்கம். சார், ரொம்ப நாள் ஆச்சு. ஆறாமுதன் கொல்லம், கேரளா. ஞாபகம் வருதா? நல்ல நினைவு இருக்குங்க ஐயா. நன்றி. நான் கூட மெசேஜ் கொடுக்க ஒரு பதிலும் கிடைக்கல. பரவாயில்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், அது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த நம்ம ரெண்டு தத்துவங்கள் தானே இருக்கு. அதாவது விஷ்ணு கோத்திரம், மற்ற சிவகோத்திரம். இதுல விஷ்ணு கோத்திரத்துக்கும் சிவகோத்திரத்துக்கும் ஒருபாடு வித்தியாசம் இருக்கு. விஷ்ணு கோத்திரத்துல ஆடம்பரமா ஜீவிச்சு ஆடம்பரமா முக்தி அடையணும். சிவகோத்திரத்துல ஒண்ணுமே இல்ல, சிவன் தான் எல்லாம் அன்பு அப்படின்னாக்கும் இந்த நிர்வாண அஷ்டகத்துல சங்கராச்சாரியார் சொல்லக்கூடியது எல்லாம் இப்படி இருக்கு. அப்ப எது சார் ஒன்னு தெளிவாக்கி தர முடியுமா? ஐயா, என்னை விட பெரியவர்கள் இங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனா அடியனுக்கு புரிந்த வகையில சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே மார்க்கங்கள் ஐயா. ஒரே வழிதான். அது இறை என்பது ஒருமை நிலை. அதுல உருவாக்கப்பட்ட அந்த முறைகளில் நமக்கு சொல்லும் பொழுது என்னுடைய அடிப்படை புரிதல் சொல்றேங்கய்யா. ஒன்னு ஜெனரேட்டிங் பவர், அது பிரம்மாவை பற்றி சொல்லலாம். ஆபரேட்டிங் பவர் விஷ்ணு சொல்லலாம். இன்னொன்னு மறைக்கும் சக்தி, இதெல்லாமே கூட இருக்கு. நம்ம மூன்று இதுல வச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ஒரு மூன்றுமே நமக்கு தேவைதாங்கய்யா. நம்ம ஆனா அதுக்கு நம்ம வேற வேற முறைகளில் பல்வேறு வகைகளில் நேற்று கூட நம்ம பார்த்தோம். அதாவது சடங்கு முறைகள் மாறலாம், மற்றதெல்லாம் மாறலாம். ஆனா நமக்கு இந்த சரியை கிரியை யோகத்திலிருந்து அடுத்த நிலையாக இருக்கின்ற ஞான நிலையோடு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கு எல்லாமே ஒருமித்து இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்ப்போங்கய்யா. அதனால இந்த இயமம் நியமம் இது எல்லாமே திருமந்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையை தான் சொல்லுது. அதனால இதுல எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம பார்த்து அதுல உள்ள அந்த மார்க்கத்தில் நாம எப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒருமை நிலையோட மட்டும் நம்ம அந்த ஞான வழியா பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளால நிச்சயமா அடைய முடியுங்கிறது அடியனுடைய ஒரு ஹம்பிளான கருத்துங்கய்யா. அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, என்னோட உயர்ந்த பெரியவர்கள். மகேந்திர ஐயா, எனக்கு நான் ஒரு விஷ்ணு கோத்திரத்தில் விசுவசிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பட்ட ஆளாகும். அப்போ எனக்கு நம்ம விஷ்ணு கோயில்ல போகும்போது அங்க அந்த விஷ்ணுவை நம்ம ரொம்ப ஆடம்பரத்தோடையும் அலங்காரத்தோடையும் பார்த்துக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பமும் வேறையா இருக்கு. சிவகோத்திரத்துல போகும்போது அந்த ஆன்மீகமான ரீதியில உண்மையான எது இதுல பின்தொடரணுங்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல அப்படியே ஜீவிச்சிட்டு இருக்கு. இரண்டையும் அனுபவிக்கலாங்க ஐயா. அதாவது பாசத்துக்கு ஒரு பெரிய இது கொடுக்கக்கூடியதான விஷ்ணு கோத்திரம். பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் தானே அங்க விஷ்ணு கோத்திரத்தின் கதைகள் வரக்கூடியது எல்லாமே பாசமாயிட்டு பந்தப்பட்டதானே சார். அது 3 லஹரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா?
ஆனந்த லகரி, சௌந்தரிய லகரி. கரெக்ட். இது மாதிரி இதுல வந்து ஆனந்த லகரிய வந்து இந்த இதுல சொல்லாங்க. அதாவது இந்த ஆபரேட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அத முழுக்க முழுக்க பேரானந்தம் தான். அங்கு எல்லாமே கண்ணனுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே ஆனந்தம் தான், அந்த பிளஸ் தான். அந்த நிலையோடு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது. அம்மா நீங்க நமக்கு இதுதான் அப்படின்றது கிடையாதுங்க ஐயா. நமக்கு எல்லாம் கலந்த ஒரு ஒருமை நிலை அப்படிங்கறதுல நம்ம பார்க்கலாம் ஐயா. நம்ம இன்னொரு முறை வேணா அப்படி. ரொம்ப நன்றிங்க. நான் கூடுதலா சில விஷயங்கள் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. 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 நன்றி ஐயா. இது நம்ம வந்து ஒரு மெடிக்கலுக்கு படிக்கிறவங்க, டாக்டர் ஆகணும்னா மெடிக்கலுக்கு படிக்கிறோம், இன்ஜினியர் ஆகணும்னா அந்த மெக்கானிக்கல்ஸ் அந்த 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 லைன்ல அதை படிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா அப்படிங்கிறது நம்முடைய விருப்பங்களுக்கு தக்கவாறு. அந்த மாதிரி இதை வந்து சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னா தனு கருண புவனம் அப்படின்னு சொல்லுது. இப்ப நீங்க விஷ்ணு கோத்திரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான நியதிகளோடு உங்களுடைய ஆன்மா பயணப்பட்டிருக்கு முன்னாடி பிறவிகள்ல. அதனால இந்த இடத்துல விஷ்ணு கோத்திரத்துல வந்து நீங்க பிறந்திருக்கிறீங்க. அப்போ அந்த அனுபவத்தை வந்து முழுமையா அனுபவிங்க. அப்போ இது வந்து இன்றைய பாடல்ல தான் நம்ம சொன்னோம், பாசம் என்பது வெளிமுகமாக இருக்கிற வரைக்கும் தான் அது தவறு. அந்த பாசத்தை உள்முகமா திருப்பும் போது, இப்ப நீங்க வெளியில இருக்கக்கூடிய அழகை அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு மரத்தையோ இல்லை ஒரு பூவையோ இல்லை ஒரு புற உலகத்தை நீங்க அந்த பாசத்துல அனுபவிக்கிறீங்கன்னா அதுவும் நம்மை மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு சொல்லும். ஆனா எப்போ அந்த பாசமானது உள்முகமா திரும்பிடுச்சு, இறைவனை நோக்கி திரும்பிடுச்சு, அது யாரா வேணா இருக்கலாம், சிவமாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், சாத்தமாக இருக்கலாம், கௌமாரமாக இருக்கலாம், எதுவோ வேணாலும் இருக்கலாம், உள்முகமாக திரும்பிட்டாலே அது வந்து ஆன்மாவை தேடக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இன்னைக்கு மந்திரம் அததான் சொல்லுது. அப்ப ஆன்மாவை உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம தேட ஆரம்பிக்கும் போது எல்லா இறைநிலையும் ஒன்று. அததான் மகேந்திரன் ஐயா சொன்னாரு. அப்ப வந்து நம்ம அந்த பேரானந்தத்தை எங்க இருந்தாலும் அனுபவிக்கலாம். ஏன்னா அது திகட்டாதது, எல்லா இடத்துலயும் ஒரே உண்மைதான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இறைவனை பற்றிய சிந்தனை தான் வருது, வேற சிந்தனை இல்லை. ஐயோ இது சிகப்பு கலரா இருக்கு, இது பச்சை கலரா இருக்கு, பச்சைல மஞ்சள் கலந்துருக்கேன், அதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல எல்லாமே ஐயோ சிவன் எவ்வளவு அழகா இருக்கிறாரு, லிங்க ரூபத்தை எவ்வளவு அழகா அற்புதமா அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இல்ல அலங்காரமே இல்லாத அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய அந்த சிவத்தினுடைய அபிஷேகத்தை பார்க்கலாம், இல்ல அலங்கார பிரியராக இருக்கக்கூடிய விஷ்ணுவை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் தான். அதனால நம்ம எந்த நியதியில் வேண்டுமானாலும் நாம் பயணப்படலாம், அது நம்ம இறையோடு கொண்டு சேர்க்கும். ஆனா அந்த பயணத்தினுடைய பாதை எதுவா இருக்கும்னா இறையை நோக்கி இருக்கணும். வெளிமுகமா பாசம் என்பது வெளிமுகமான பாசமாக இருக்கிற வரை அது வந்து பந்தமா மாறும். அதை வந்து உள்ள திருப்பி, அததான் ஆழ்வார்கள் வந்து அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க நமக்கு. நீங்க 4000 திவ்ய பிரபந்தத்துல எடுத்தீங்கன்னா பாழ் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஆழ்வார். அப்ப அந்த பாழ் என்ன அப்படின்னா அந்த இறைவனோடு இருக்கக்கூடிய இந்த சாயுஜ்ய நிலைதான் அவர் வந்து பாழ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி எல்லா அடியார்களும் வைணவத்துல வந்து சொன்னது எல்லாமே இறைவனை நோக்கிய பாசம் தான். அது இந்த உலகத்தை நோக்கிய பாசம் கிடையாது. அது வந்து யார் மேல வேணா வைக்கலாம், எந்த பாதையில வேணா பயணிக்கலாம். உங்களுடைய ஆன்மா எதை தேடுகிறதோ அதை நோக்கி பயணப்படுங்கள், அது இறைவனை நோக்கி திரும்பியதாக இருக்கட்டும். அவ்வளவுதான். நன்றிமா, நன்றி. ஒரு சின்ன சந்தேகம் கூட கேட்டுட்டுமா? ஹலோ, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இல்ல நீங்க பதிவு பண்ணுங்க, நம்ம நாளைக்கு பதில் சொல்லலாம், இல்ல நாளைக்கும் வாங்க, தொடர்ந்து வாங்க. சரிம்மா, நான் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன். நன்றிமா, நன்றிமா. மகிழ்ச்சி ஐயா. உங்க கேள்வி வேணா அம்மா சொன்னது போல பதிவு வச்சிருங்க. மகேந்திரையாவுக்கு நான் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கேன், பதிலே இல்ல. நான் இதுல நான் மெசேஜ் பாக்கலங்கய்யா, நான் பாக்குறேன், நான் பாக்குறேன் உங்களை தொடர்பு. நன்றி.
செஞ்சு கொடுத்துருந்தேன். உங்களை தொடர்பு கொள்ளணும், எப்படியாவது எனக்கு ஒரு வழி சாருங்க. இல்லாட்டா என்னுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கு உங்கள எந்த உங்களை போஸ்ல வந்தா கேட்க முடியுங்கிறத கூட கேட்டிருந்தேன். போன நேரத்துக்கு தான் அனுப்புனேன் அந்த இது. அது ஒன்று பார்த்துக்க முடிஞ்சா உங்க பாருங்க. ரொம்ப நன்றியா. உங்களை மாதிரி ஆளுகளை தொடர்பு கொள்ளதே பெரிய யோகம். நன்றி ஐயா. நான் வாட்ஸ்அப் என்ன மாத்திட்டேன், அதனால இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்ன நான் வாட்ஸ்அப்ல உங்க கூட தொடர்பு கொண்டு இருந்தேன். ஆனா இப்ப நம்பர் மாறி போச்சு போல, அதனால இல்ல. ஆமா ஆமா, கனெக்ஷன் இல்லாம போச்சு. நிச்சயமா நம்ம தளத்துக்கு தொடர்ந்து வாங்க. உங்களுக்கு நிறைய நிறைய அருள் நம்ம கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஆறாவதன் ஐயா. நல்ல கேள்வி. கிருத்திகா மகேந்திரன் ஐயா, உங்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.